நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு முதிரை பார்க்கலாம். உதானம்னா ஒரு காற்று. நம்ம வந்து உதான முதிரையில உதானத்துல காட்டுனா இந்த தொண்டை பகுதி. இப்ப நம்ம வந்து இப்போ வந்து சில பேர் பாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வர காத்து, அது ஃப்ளோ காத்து தானே நம்ம பாடுறது. இப்ப பாடுறப்ப பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா அவங்க, இப்ப ஜெயராமன், இப்ப சினி ஆக்டர் சில பேர்லாம் பாடுறாங்க இல்லையா, சிங்கர்ஸ். அவங்க பாடுறப்ப மட்டும் நம்ம வந்து அப்படியே படுத்துட்டு அப்படியே நல்லா தூங்கி நல்லா கேட்கலாம். நல்லா ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு. இப்ப நம்மலாம் சில பேர் நம்மள இப்ப நாங்கெல்லாம் படினோம்னு வச்சுக்கோங்க, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, கமெண்ட் படிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த காத்தோடைய மகிமை வருது. அப்போ வர்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்த தைராய்டு ரீஜன்ல நம்மளுக்கு அதோடைய ப்ராப்ளம்ஸ் எதா இருந்தாலும் வரலாம். ரெண்டாவது நம்ம செய்யற செயல்கள் வந்து கரெக்டா தப்பான்ற சித்திக்கக்கூடிய திறன்களும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காலப்போக்கில் வரும். அதுக்கு ஒரு சின்ன முதிரைகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். முதிரைகள் வந்து என்னன்னா, இப்படி 5 விரலையும் 4 விரலையுமே நம்ம வந்து மூடிக்கணும். மூடிட்டு இந்த ஒரு குட்டி விரலை மட்டும், சுண்டு விரலை மட்டும் ஆகாயத்தை நோக்கி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். நேர்நிலையில வந்து நம்ம மடி மேல் வச்சுட்டு ஓம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வடக்கு நோக்கி உட்காந்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து அப்படியே யோசிச்சுட்டே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம தியானம் பண்றப்ப 1/4 மணி நேரம் பண்றப்ப இந்த ஒரு கான்ஃபிடென்ட்லாம் நம்மளுக்கு வந்துடும். இந்த தொண்டை பகுதியில பாடும் திறன்கள் குறைகள் இங்க இருந்தாலும் ஏதாவது போகும். ரெண்டாவது வந்து இங்க இந்த கோல்டுல கூட நம்மளுக்கு சில நேரத்துல வந்து அடைப்படும் இல்லையா, அதெல்லாம் கூட காலப்போக்கில் நம்மளுக்கு வந்து அப்ப பிரீத்திங் இப்ப இதெல்லாம் அடைப்படுறதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த பிரீத்திங் சென்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸோ மல்டி பர்பஸா நம்மளுக்கு வந்து இந்த இடம்ன்றது ஃபுட் பைப் இது எல்லாமே கலந்து இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்றது தைராய்டு ரீஜன்றது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய தைராய்டு சுரப்பிலாம் நம்மளுக்கு வந்து சரியாகும் காலப்போக்கில். கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு சுரக்கும். அதிகமாகவும் சுரக்காது, கம்மியாகவும் சுரக்காது. இந்த உதாரண முதிரையை வந்து நீங்க பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, சுண்டு விரலை வச்சுட்டு 4 விரலையும் வச்சுட்டு மடி மேல நீங்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதை செஞ்சுட்டு நீங்க வந்து எங்களுக்கு பயனடைங்க. பயனடைஞ்சது எங்ககிட்ட கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்லயும் எல்லாத்தையும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல்ல. தேங்க்யூ.